இது சிஎஸ்கே ரொம்ப டிலே பண்றீங்க ப்ரோ, ரொம்ப டிலே. இது வந்து நீங்க பண்றது அப்பயே மீட்டிங் போட சொன்ன போடலாம், உள்ள போய் மீட்டிங் போட்டுருந்தா இந்த பால் போட்டுடலாம். ஓகே, ஸ்ட்ரைக்ல யாரு? லெஃப்ட் கங்கா. லாஸ்ட்ல வந்தாருங்க கங்கால. ஸ்ட்ரைக்ல கங்காதரன், நான் ஸ்ட்ரைக்கில் மாடா. லாஸ்ட் மேட்ச் சிறப்பாக ஒரு பேட்டிங் ஆடினார். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஆடி ஒரு வெற்றிக்கு வழிவகுத்தார் மாடா. ஃபர்ஸ்ட் பால் எட்வின் கிட்ட இருந்து. இந்த மேட்சுக்கு பிரேக்லாம் இருக்குமான்னு தெரியாது, 8 ஓவர் அப்படியே ஆடிடுங்க. சீக்கிரம் சீக்கிரம், டைம் இல்லை பாப்பு, டைம் இல்லை. ஸ்டிக்கிக்கு பின்னாடி லைன் மாவு இருந்துச்சு பாடுறா, எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்கடா. ஸ்டிக்கிக்கு பின்னாடி அங்கே இருக்கிற மாவு எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. கடைசியில் வேற ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல கங்கா. சிறப்பான ஒரு பாலுங்க. பேட்டை தூக்குறதுக்குள்ள பால் போயிடுச்சு கீப்பர் கிட்ட. ஒரு குயிக்கர் டெலிவரி. நல்ல ஒரு ஷாட், ஒரு ஸ்வீப் ஷாட் மாதிரி அடிச்சாரு. இந்த ஃபீல்டர் இருக்காருங்க, யார் இந்த ஃபீல்டர்? டேனியா. ஆமா, நல்ல ஒரு ஃபீல்டிங் டேனி கிட்ட இருந்து. கொஞ்சம் த்ரோ அடிக்க முடியல போல, கை கொஞ்சம் இது பண்ணுறாரு, ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிறாரு. ஆனால் பேட்டிங் மட்டும் அடிப்பார், ஸ்வைட் த்ரோ அடிக்கிறது தான் கஷ்டம். பாலை பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டப்படுவார், பேட்டை நல்லா பிடிப்பார். இது ஒரு வித்தியாசமான ஷாட்டுங்க. சரியா மீட் ஆகல, லெக் சைடு அடிக்க பார்த்தாரு, பால் ஆஃப் சைடில் போச்சு, எட்ஜ் ஆகி. ஸ்ட்ரைக்ல விஷ்ணு வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு சிறப்பான பேட்டிங் அவர்கிட்ட இருந்து வந்தது. ஒரு ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு, ஆனா ஒரு டாட் பால். ரிவர்ஸ் எடுத்தாலும் அங்க சண்முகத்தை தாண்டி போகாதுங்க பால், உளுந்து பிடிப்பாரு சண்முகம். ஒரு ஸ்பைடர் மேன் மாதிரி வலை போட்டு வச்சிருப்பாரு அந்த சைட்ல. அவுட்டா அவுட்டு. அப்ப பேட்ஸ்மேன் வந்திருக்காரு, போனாரு பேட்ஸ்மேன். ஒரு அவுட் சைடு எட்ஜ் ஆகி ஸ்ட்ரைட்டா கீப்பர் கிட்ட கேட்ச். விஷ்ணு லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ஆனாரு, ஆனா இந்த மேட்ச் அவரால் சரியா ஆட முடியல. அடுத்த ஆட்டக்காரராக விஜய். இவரும் நல்ல ஒரு ஆட்டக்காரர். லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடிட்டு இருந்தாரு, ஓடி எடுத்தார் ரன் லாஸ்ட் மேட்ச். விஷ்ணு தனது விக்கெட்டை இழந்து வெளியேறாரு.
மறுபடியும் ஒரு டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவரை நல்ல ஒரு போலிங் போட்டு கொடுத்துருக்காரு எட்வின். 3 ரன்கள், ஒரு விக்கெட். முதல் ஓவர் முடிவில் 3 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. அடுத்த பந்து வீச்சாளர் சண்முகம். ஒரு டிஃபரெண்டா இருப்பாருங்க, ஒரு ட்ராக்கு, இந்த கலர்லாம் பாருங்க, கண்ணு பூசுற மாதிரியே இருக்கும். கேப் ஒன்று போட்டிருப்பாரு, தலைக்கு மேல நம்ம இந்த தோசை கல் வச்ச மாதிரி ஒரு கேப்பு, பெரிய கேப். ஒரு ஆஸ்திரேலியன் டீம் பிளேயர் மாதிரி இருப்பார் சண்முகம். சீக்கிரம், டைம் இல்ல. அவுட்டா? இல்லை. பேட்ஸ்மேன் பேட்ல அடிச்சுட்டு காலில் ஃபுட்பால்லாம் ஆடிட்டு வந்தாரு. ஆனா ஒரு டாட் பால். அவுட்டா? அவுட்டு. ஏஜ் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறாரு கங்கா. அடுத்த ஆட்டக்காரர் சரண். அவங்களோட டீமோட கேப்டனே வந்துட்டாரு. சரண் அடிக்கிற 100 ரூபாய்க்கு பார்த்தியோட 100 ரூபாய், 2 பேரும் கொடுத்துப்பாங்க மாத்தி மாத்தி. அவர் அடிக்கும் போது 100 ரூபாய் இவர் குத்துப்பாரு, திருப்பி அவருக்கு இவர்கிட்ட குத்துருவாரு மாத்தி. சரண் அவருக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு 100 ரூபாய், சாரி, ஒரு 6க்கு 100 ரூபாய், ஒரு 6 அடிச்சா 100 ரூபாய். பார்த்திபன் சொல்லியிருக்காரு. ஜி உங்ககிட்ட இதை சிஎஸ்கே தான் ஜி ஃபீல்டிங் என்னன்னா பண்ணுவீங்க தெரியலையே. இன்னும் 1.5 hour ஆகுது. அங்கே பாரு, அவங்க தான் ஆட போறாங்க. அடுத்த ஆஃப் பொறுமையா பண்ணுவாங்க. எவ்வளோ அங்கே பாஜி ஃபீல்டிங்கு அதே மாதிரி நடக்கும். யாரையாச்சும் ஒரு டீம் இன்னைக்கு நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நல்ல ஒரு ஃபிளிக் ஷாட்டுங்க லெக் சைட்ல, ஆஃப் சைட்ல வந்த பால லெக் சைட்ல தட்டி விட்டு ஒரு ஃபிளிக் ஷாட். ஆனா லாஸ்ட் மேட்ச் இதே மாதிரி தான் ஒரு விக்கெட் கொடுத்தாரு சரண். சண்முகம் நல்லா போட்டு இருக்காருங்க. பவர் பிளேயோட செகண்ட் ஓவர். ஒரு கட் ஷாட், ரன் அவுட்டா? இல்ல, எடுத்து அடிச்சிருந்தா அவுட்டு. ஒரு மிஸ்ஃபீல்ட் விஷ்ணு கிட்ட இருந்து. கையில வர பாலை விட்டாரு, ரன் அவுட்டையும் விட்டாரு. ஒரு ரன் எடுத்துக்கோ அப்படின்னு விட்டார். ஒரு ஸ்கூப் ஷாட் மாதிரி அடிக்க பார்த்தாரு, ஆனா சரியா மீட் ஆகல. லெக் பைஸா? லெக் பைஸ் மூலமா ஒரு ரன் வந்திருக்கு. கொஞ்சம் கடன்னு போடணும். கட ரயில் மாதிரி ஃபாஸ்டா இருக்கணும். எப்படியோ ஒரு டைம் மாட்டீங்க லாஸ்ட்ல இருட்டில் ஆடுறது. நீங்க வந்து நிலக்கரி மாட்டிக்கிட்டீங்க. நிலக்கரி டீம் மாதிரி பண்றீங்க. மறுபடியும் ஒரு தடுப்பாட்டம். ஒரு 2 விக்கெட் போனோன்னா தடுப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க பஞ்சாப். ஓவரா? இன்னொரு 6 ஓவர். 2 ஓவர் முடிவில் எண்ணிக்கை 7. ஒரு யாரு
அதான் யோசிப்பாங்க. டீமோட ஒரு பெஸ்ட் ஃபீல்டர் தான் ரிஷி தாங்க. லாஸ்ட் மேட்ச் பறந்து 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 கேட்சை விட்ட பெருமை சேரும் ரிஷிக்கு. இது போர்டிங்ல பார்த்தா விழுந்து குடிக்கிறான்ப்பா. அட்வென்ட் ஸ்கூல்ல இங்கேயும் அட்வென்ட்னு கீழே எழுதிடணும் போல தரையில. அப்பதான் ரிஷிலாம் நல்லா பிடிப்பான் போல பால். இல்லைன்னா பால்ல எழுதிடணும் அட்வென்ட் சிசி, அட்வென்ட் பிளஸ், மெர்க்குரி பிளஸ் பதில் அட்வென்ட் பிளஸ் எழுதிடணும். ஓகே, அடுத்த ஓவர் யாரு? விஷ்ணு நல்லா போட்டாருங்க சிஎஸ்கேக்கு லாஸ்ட் மேட்ச். ஒரு 2 ஓவரை வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து 11 நிமிஷம் ஆகுறீங்க. 11 நிமிஷம் செட்டப் ஆயிடுச்சா? சூரியன் வேற கீழே இறங்கிட்டே இருக்காப்புல, கொஞ்சம் பார்த்து இறங்க அங்க டேனிக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும். 6 மணி ஆகும் போகுது அப்படின்ட்டு. நல்ல ஒரு பாலுங்க. வைடா வைட். அங்க பாருங்க டான்சிங் அம்பையருங்க, டான்சிங் அம்பையர். நல்ல ஒரு சிங்கிள் அங்கேயே வச்சுட்டு ஓடிட்டாங்க. ஒரு ரன் குயிக்கா, ஒரு ரன்னா திரட்டுறாங்க பஞ்சாப். போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? டாட்டா, லாஸ்ட் பால் டாட்டா. ஓகே டாட். ஓகே, ஒரு ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு. ரன் அவுட்டா? இல்லை, குயிக்கா இருக்காங்க கீப்பர். என்ன பண்றா தம்பி? பாலா எத்தனை பாலா இருக்கு? 4 பால். நல்ல ஒரு பிளிக் ஷாட்டுங்க. ரன் அவுட்டா? இல்ல, கையில வந்த பாலை விட்டுட்டாரு. ஒரு ரன்ன 2 ரன்ன மாத்திட்டாங்க. குயிக்கா ஓடிட்டாங்க 2 பேரும். நல்ல ஒரு தடுப்பாட்டம் சரண் அவர்கிட்ட இருந்து. கடைசி 2 பந்து இருக்கு இந்த ஓவர்ல. கேட்சா? இல்ல, எஜ் வாங்கிட்டு பின்னாடி போய் ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடுறாங்க 2 பேரும், முத்தமிழ் டார்வின். நல்ல ஒரு ராக்கெட் த்ரோ. சண்முகம் பண்ணாரு ஒரு வேலை, கொஞ்சம் பதட்டம் பண்ணாங்க அவங்க டீம் பிளேயர்ஸ். 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க குயிக்கா. இந்த ஓவரோட கடைசி பந்து. நல்ல ஒரு ஃபிளிக் ஷாட்டுங்க. மறுபடியும் கண்ட்ரோலா ஆடி இருக்காரு. ஒரே ஒரு ரன் தான். ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 ரன் அடிச்சிருக்காங்க. சொல்லுங்க அம்பியர். டீயா? அம்பியருக்கு கொஞ்சம் டீ கொடுங்க. பிரேக் இல்லை. ஓகே, அடுத்த பந்து வீச்சாளர் யாரு? நாளைக்கு காலையில 6 மணிக்கு
ஃபர்ஸ்ட் மேட்ச் 6 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். 6 மணிக்கு டாஸ் போடுவாங்க. 6:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 10 பேர் இருந்தாலும் 10 பேர் தான். யார் யார் டீம்ல பேர் சொல்றாருங்க. நாளைக்கு ஆர்சிபிக்கும் எல்எஸ்ஜிக்கும் மேட்ச். 2 முக்கியமான மேட்ச் வந்துருங்க. 2 ஓகே சீக்கிரம். ஒரு 2 டீம்ல இருந்து 10 பேர் வந்தாலும் 8 பேர் வந்தாலும் 6:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி சரி, இடதுக்கு இருந்தாலும் சரி. ஆனா பேட்ல ஒரு பேட் பால் கருப்பையா கிட்ட நாங்க கிடையாது, அது நீங்க 2 பேரும். நாங்க வரும். ஒரு வாய்ட், ஒரு அகல பந்து கருப்பையா போடுவாருங்க. பால் எதிர்காலத்திலே அப்படியே ராக்கெட் ஸ்பீட்ல போயிருந்தாலும் இப்ப காத்து வேற அவருக்கு ஒரு சாதகமா இருக்கு. ஸ்டிக்கு கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க, சரி பண்ணிக்கோங்க. இங்க இருந்து பார்த்தா ஸ்டிக்கு லைட்டா விரிஞ்ச மாதிரி இருக்கு. கரெக்டா இருக்கா ஸ்டிக்கு? ஆமா. நல்ல ஒரு புல் ஷாட். கேட்சா சண்முகம் பிடித்து விட்டார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு கேட்ச். ஓடி வாங்க சண்முகத்துக்கிட்ட இருந்து நல்ல ஒரு கேட்ச். சீக்கிரமா வாங்க. அந்த கேட்சுக்கு அவர் கீழே விழுவல. எல்லா கேட்சுக்கும் கொஞ்சம் கீழே விழுந்து தான் பிடிப்பாரு. இந்த கேட்சுக்கு கொஞ்சம் விட வேணாம் அப்படின்னு பாத்துருக்காரு. புதுசா ட்ராக் போட்டிருக்காரு போல. அதான் காலையில ஒரு ட்ராக் அழுகு பண்ணிட்டாரு. வீட்டுல ஒய்ஃப் வேற திட்டுவாங்க போய்க்கிறதுக்கு, அதனால விடாம பிடிச்சிட்டாரு. அர்ஜுனா. அடுத்த ஆட்டக்காரர் அர்ஜுன். யார் அந்த அர்ஜுன்? சரிப்பா சரி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு. கரெக்ட் பால் தானே? வைடா? ஓகே ஓகே. 5 ரன்னுங்க. அடிக்காமலே 5 ரன் எடுத்துட்டாங்க பஞ்சாப். ஒரு ரன்னை கஷ்டப்பட்டு எடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு 5 ரன் இந்தா எடுத்துருவோம் அப்படின்னு போட்டுருக்காரு கருப்பையா. அது தடுக்காம மிஸ்ஃபீல்ட் பண்ணது ஒரு காரணம் டார்வின். சிறப்பான ஒரு பந்து வச்சுங்க கருப்பையா கிட்ட இருந்து. அதுதான் காத்து, எதிர்காத்துலயே ஸ்பீடா போடுவாரு. இப்ப காத்து அவருக்கு சாதகமா இருக்கு. ஆர்சிபி கேப்டனும் எம்எஸ்டி கேப்டனும் வந்துருங்க. ஒரு நடந்து போய் ஒரு ஷாட் உத்தப்பா மாதிரி ரன் அவுட்டா? இதுதான் சொல்லிட்டோம், மிஸ்ஃபீல்டு. லாஸ்ட் மேட்ச் அவங்க தோற்றது காரணமும் மிஸ்ஃபீல்டு தாங்க. சிஎஸ்கே ரிஷி அவங்க ஃபீல்டிங் கோச் யாரு? பார்த்துக்கோ. அவங்க ஃபீல்டிங் கோச் நாளைக்கு காலையிலேயும் வந்து பால்ல நல்ல பொடி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுங்க. ஃபீல்டிங் தான் நீங்க தோற்கிறதுக்கு ஒரு காரணம். பால் 3 பால். நல்ல ஒரு பாலுங்க. பாலு காலுகிட்ட குத்தி ஒரு பவுன்ஸ் ஆயிருக்கு. 5 பாலா? 5 பால் ஆயிருக்கு. லாஸ்ட் பால் மறுபடியும் ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு. ஓவர். நெக்ஸ்ட் ஓவர் 2 ரன்கள். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. ஃபாஸ்டா எடுத்துங்க. பவுலர் யாரு? ஃபாஸ்டா வாங்க. பிரேக் இல்ல தலைவா. பிரேக் இல்லை. 2 டீமுக்கும் அதேதான். பிரேக் இல்லப்பா.
ஓகே ஓகே மாட்டீங்கன்னா தான் டீம் தெரியுது. போயிடலாம் போயிடலாம். விஷ்ணு ஸ்பீடா ஓடுவாருங்க. ஓகே கரெக்டா இன்னும் அரை மணி நேரம் வச்சிருக்கும். அரை மணி நேரத்துக்குள்ள என்ன நான் பண்றீங்களோ எல்லாம் உங்களுக்கு அப்படின்னா நாளைக்கு காலைல வந்து ஆடும். 22 ரன்கள் 4 ஓவர் முடிவில். 4 ஓவர் போடணும். அடுத்த 4 ஓவர் எவ்வளவு டார்கெட் செட் பண்ணுவாங்க? சீக்கிரம் சீக்கிரம். ஆமா ஆமா ஆமா. நல்ல ஒரு கட் ஷாட் ஆப் சைட்ல. ஒன்றா முத்தமிழ் கிட்ட இருந்து பொங்கல் சாப்பிட்ட மாதிரி விடுறாங்க. 6 மணிக்கு பொங்கல் சாப்பிட்ட மாதிரி அப்படியே மந்தமா நட்டி விடுறாங்க. அங்க ஒருத்தர் குனியே போடுறாங்க. குனியத்துனா நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஒரு கிளாசிக் பஞ்ச் ஸ்ட்ரைட்ல. ரெண்டா எட்வின் கிட்ட இருந்து சிறப்பான ஒரு த்ரோ. ஜஸ்ட் மிஸ். ரன் அவுட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. எட்வின் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். 2 ரன். நல்ல ஷாட். அந்த சிஎஸ்கே வந்து அந்த மந்தத்தை எடுத்துட்டாங்கன்னா வெற்றி பெறலாம். மந்த பொங்கல் சாப்பிட்ட மந்த மாதிரி இருக்கிறாங்க. மறுபடியும் ஏறி வந்து அடிச்சாரு. பால் அவுட் சைடு எஜ் ஆகி பேக் சைட்ல போயிடுச்சு. 2 ரன்னா. மறுபடியும் ஒரு 2 ரன்கள். 2 பேட்ஸ்மேன் நல்லா ஓடுறாங்க. ஃபாஸ்டா ஓடி ஓடி எடுத்துட்டே இருக்காங்க பஞ்சாப். வித்தியாசமா ஆடுறாங்க. பால் கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. 2-1. ஃபீல்டிங்ல ஒரு சேஞ்ச். ரிஷி அப்படி திருப்பி உள்ள வாடினாங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. பின்னாடி அப்படி தூக்கி போட்டாரு. டார்வின் விரட்டின்னு ஓடுறாருங்க. 2 3 பேட்டை மிஸ் பண்ணிட்டாரு. பேட்ஸ்மேன் கை லாக் ஆயிடுச்சு. பார்த்து பார்த்து அந்த லாக் ரிலீஸ் பண்ணி விடுங்க. இடிச்சிட்டாங்களா நேராச்சு. இல்லை இடிக்கல. அது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். இது இதுதான் டைமே கிடையாது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இறங்கணுங்க. ரோஹித் சர்மா பண்ணுங்க ஜி. ரோஹித் சர்மா பார்த்து பார்த்தது இல்லையா? அப்படியே கையோட கை அடிப்பாரு. அப்படியே லாக் அடிப்பாரு. லைட்டா ஒரு இது போடுங்க. கைய நினைச்சுக்கோங்க. ஆர்ம்ஸ் கில்லி துப்பாக்கி அந்த படம் பாத்தீங்கன்னா உங்க எப்படி கை காலெல்லாம் ரெடி பண்ணலாம்னு காமிச்சிருப்பாங்க. ஒரு 4 சுத்து. அதுதான் ப்ரோ சுத்துங்க. பிரகாஷ் ராஜ் அதுதான் பிரகாஷ் ராஜ் பவுலிங் போடுறது தான். மறுபடியும் ஒரு தடுப்பாட்டம். ஒன்றா இருக்காரு. அங்க ஃபீல்டர் இருக்காரு. ஒரே 2 தான். அர்ஜுன் நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. அர்ஜுன் அண்ட் விஜயும் ஓடி ஓடி எடுத்துட்டு இருக்காங்க அவங்க டீமுக்கு ரன்ஸ. அங்க பாருங்க டான்சிங் அம்பையர் எங்கேயும் பார்க்க முடியாது. மறுபடியும் ஒரு பிளிக் ஷாட் மாதிரி அடிச்சாருங்க லெக் சைட்ல. கருப்பையா ஒரு நல்ல த்ரோ. ஆனா 2 ரன் ஓடிட்டாங்க. நல்லா ஓடி ஓடி எடுத்துட்டே இருக்காங்க. அந்த சிவப்பு தொப்பி வந்து ரொம்ப ஜாலியா இருக்காரு. சிவப்பு தொப்பி. டாட் பால். அவுட்டா விக்கெட். ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. 33 ஸ்கோரா. ஓவர் விக்கெட்டா 5 ஓவரப்பா.
ஆமா 2 தூச்சி தான்டா. நல்ல ஒரு ஷாட் அர்ஜுன் கிட்ட இருந்து. அடுத்த ஆட்டக்காரராக தனா. நல்ல ஒரு கேட்சா, கேட்சுக்கான ஒரு ட்ரை இருந்துச்சுங்க. கையில பட்டு பால் ஜஸ்ட் அப்படியே கால் பால் வெளியே வந்துச்சு கையில இருந்து. நல்ல ஒரு எஃபெக்ட் டார்வின் கிட்ட இருந்து. பாப்பு பாப்பு போனவர் 4 டூஜியா. நல்ல ஒரு ஷாட் ரிவர்ஸ்ல. கேட்சா விஷ்ணு. கேட்சுக்கெல்லாம் நான் பிடிக்க மாட்டேங்க, அழகா அது குத்தி வரப்போகுது, எதுக்கு அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு 2 ரன்னு. எதுக்கு கேட்ச் மிஸ் பண்ணி பின்னாடி திருப்பி குத்தி பவுன்ஸ் ஆகி 4 போயிடுச்சுன்னா அதனால 1 பிச்சில் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பிடிச்சிட்டாரு. அவுட்டா? அவுட்டுங்க. நல்ல ஒரு போலிங் எட்வின் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். டைமிங்கே இல்லை பேட்ஸ்மேனுக்கு. குயிக்கர் பால். மாஸ். அடுத்தது யாரு? மாஸ். ராகவா லாரன்ஸ் மாதிரி ஒரு மாஸ் போல. பிரகாஷ் இருக்கும் பரவாயில்ல. பிரவீன் அவரு. நல்ல ஒரு ஷாட் லெக் சைட்ல மடக்கி அடிச்சிருக்காரு. அங்க கருப்பையா இருக்காருங்க, த்ரோ எல்லாம் கன் மாதிரி அடிப்பாரு. ஒரே 2 தான். நல்ல ஒரு ஷாட். கேட்சா? சிறப்பான ஒரு கேட்ச். ரிஷி அட்வான்ட்னு எழுதிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் பிடிச்சிட்டாரு. கடைசியா கேட்ச் பிடிச்சிட்டாருங்க ரிஷி. காலையில நல்ல கேட்ச், சிறப்பான கேட்ச். ஒரு மிஸ் நிறைய செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா இது ஓவர் 38 ரன்கள். 6 ஓவர் முடிவில் 38. 6 ஓவர் தான்டா. 6 ஓவர் முடிவில் 38. நெக்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் மேட்ச் 50 ரன் அடிச்சு அதை திருப்பி டிஃபெண்ட் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். மாமா குமார் மாமா. அவங்க கிட்ட போலிங் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, போலிங் அட்டாக். அதே மாதிரி பஞ்சாப் ஒரு 50 ரன் அடிச்சாலும் நாங்க போடுவோம். கருப்பு போடுவாங்களா? அடுத்த பந்து வீச்சாளர் பிளாக் வந்திருக்காரு. பிளாக் ஐயா. நல்ல ஒரு ஷாட்டுங்க ஆஃப் சைட்ல. அங்க டேனி கிட்ட போனா மிஸ் ஆகாது, கொஞ்சம் ஸ்பீடா போச்சுன்னா மிஸ் ஆகிடும். இவ்வளவு பொறுமையா போனா கண்ணு தெரியும் அவருக்கு. டைம் 6:10 ஆயிடுச்சு. டைம் பாக்குறாரு. போட்டாருங்க ரிவர்ஸ்ல. 4 1 2 3 4 சென்று எல்லை தாண்டி யார் அடித்தார் அந்த 4 ரன்கள்? முக்கியமான ஒரு 4 ரன் யார் அடிச்சது? மாசா குமார் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ரிவர்ஸ் ஷாட், கரெக்டா ஃபீல்டரை பார்த்து கேப்ல அடிச்சிருக்காரு. 4 ரன், ஒரு முக்கியமான ஒரு பவுண்டரி பஞ்சாபுக்கு. நல்ல ஒரு ஷாட்டுங்க ஆஃப் சைட்ல கேப்ல. நல்ல ஒரு ஸ்டாப் அங்க 2. நல்ல ஒரு ஆனா 2 ரன் ஓடிப்பாங்க குயிக்கா. சண்முகம் ஒரு நல்ல ஃபீல்டிங். கருப்பையா விஷ்ணு உங்களுக்கு போன் வந்துட்டே இருக்கு. ஜஹா பிளிஸ் கடைசி 2 பாலும் ஒரு ஃபுல் டாஸா போட்டுருக்காருங்க கருப்பையா.
அடுத்த ஒரு மிராக்கல் பால் போடுவாரா? திடீர்னு போடுவாருங்க அந்த பால். மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸுங்க. 2 ரன்னா ஓடி வேற இருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் இந்த பையன்கிட்ட இருந்து, அரவிந்த் கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்ல மாஸ் வந்திருக்காரு. இவங்க டீம் ஃபுல் டாஸ் டீம். மாஸ் ஃபுல் டாஸா போடுவாங்களா? ஒரு 3 ஃபுல் டாஸ். இப்ப 4வது ஃபுல் டாஸ். லாஸ்ட் 2 பாலா ஹேட்ரிக் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு கருப்பு. அடிச்சாருங்க. இது வந்து இந்த பால பிடிச்சாருங்க. இதுதான் கேமுக்குள்ள வராங்க. சிஎஸ்கே வந்து 7வது ஓவர்ல கேமுக்குள்ள வராங்க. ஏறி போனார் அடிக்கிறதுக்கு. ஆனா வைட் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ கேட்டீங்க வைடுக்கு. அதான் வைடா மட்டும் பண்ணுங்க. ரிவ்யூ கொஞ்சம் சீக்கிரம். ரிவ்யூ கேட்டிருக்காங்க சிஎஸ்கே டீம். ஒரு 7 மணி ஆயிடும் நினைக்கிறேன் மேட்ச் முடியறதுக்கு. ரிவ்யூலாம் இருக்கு, அவங்க டீமுக்கு ஒரு ரிவ்யூ இருக்கு. வைடா? வைட். அம்பையர் சொன்னா அது கரெக்டா இருக்குங்க. டான்சிங் அம்பையர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஒரு ரிவ்யூ இழந்திருக்காங்க இந்த ஆஃப்ல. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஆஃப் சைட்ல ஷேவ் அது மாதிரி அடிச்சாரு. 2 ரன்னா முக்கியமான ஒரு 2 3 1ன்னு ஆடிட்டே இருக்காங்க பஞ்சாப். ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 49. ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 49 ரன்கள். போன ஓவர் முடியும் ஸ்கோர் எவ்வளோ? எப்படின்னா பாக்குறது அத? இந்த ஓவர் எவ்வளவு ரன்? இந்த ஓவர்ல மட்டும் 6 7 8 9 10 11. இந்த ஓவர்ல 11 ரன். இன்னும் லாஸ்ட் 3 நிமிஷம். லாஸ்ட் 38 இருந்துப்பா லாஸ்ட் ஓவர் முடியும் போது. 38ல இருந்து ஒரு 11 49 ரன் வந்திருக்கு. அப்படியே போ, அதுலயே வெளியே போ. வெளியே இதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு போலான்னு நினைக்கிறேன்டா உள்ள. அண்டு லாஸ்ட் 3 நிமிஷம். சரி லாஸ்ட் ஓவர். இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் சண்முகம் கிட்ட இருந்து ஒரு பெருக்கு ஷாட். இது ஒரு ரிவர்ஸ் ஷாட். யாரு? குமார் அவர்கிட்ட இருந்து. 2 சீனியர் பிளேயரும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. 2 3 4 ஓடி எடுத்துட்டே இருக்காங்க. பிரவீன் மற்றும் குமார். ஏறி போய் கவர்ஸ்ல அடிக்க பார்த்தாரு. கீப்பர் கிட்ட இருந்து ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட். 1 எக்ஸ்ட்ரா ஒரு ரன் வந்திருக்கு. சிஎஸ்கே ஒரு ஃபர்ஸ்ட் 6 ஓவர் வரைக்கும் கண்ட்ரோல் அவங்க கையில் இருந்தது. இப்போ லைட்டா பஞ்சாப் அது ஒன்றும் இல்லைங்க. லாஸ்ட் 2 ஓவரா பஞ்சாப்போட டீம் கொஞ்சம் நல்லா ஆகிட்டு இருக்காங்க. மேல பட்டிருக்கு. ரன் அவுட்டா? இல்லை, அடிச்சிருந்தா இன்னொரு ரன் ஓடி இருப்பாங்க. அதனால அவரோட கையை நிறுத்திட்டாரு. இந்த பால் மாஸ் அவர் வந்து 6 ஆச்சாருன்னா 100 ரூபாய். பார்த்திபா உங்க நண்பர்
பார்த்தி சொல்றாரு, நீங்க 6 ஆச்சீங்கன்னா 100 ரூபாய். எதுக்கு 6? நான் பவர் பிளேவை தாண்டி அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. இருந்தாலும் நல்ல ஒரு பேட்டிங், மாஸ் காமிச்சிட்டாங்க. நல்ல ஒரு பேட்டிங் அவர்கிட்ட இருந்து. அவங்க டீமுக்கு தேவையான ஒரு 10 ரன், குரூஷியல் 10 ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங். அடுத்த ஆட்டக்காரர் மஞ்சு. எத்தனை பால்? 3 more 4 ரன். மஞ்சுநாதன். அகல பந்து, பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்ல லைன்ல தான் போட்டாரு, ஆனா கொஞ்சம் பவுன்சரா போட்டாரு இந்த பால். கொஞ்சம் ஃபுல் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கொடுத்துட்டாரு அந்த பாலுக்கு. ஃபுல் டாஸ் பால செல்லமா ஒரு தட்டு. ரன் அவுட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, எதுக்கு அடிச்சு இன்னொரு 2 மிஸ் ஆகிட போயிட்டு விட்டாங்க. ஒரு ரன் எடுத்துவாங்க பரவாயில்ல அப்படின்ட்டு. கடைசி 2 பந்து. ரிவர்ஸ் என்ற முறையில் அடிக்க பார்த்தாரு, ஆனா பேட்ல மீட் ஆகல. ஒரு டாட் பால். பஞ்சாப் அப்படியே இந்த பால் முடிஞ்ச உடனே அப்படியே டக்குன்னு உள்ள வந்துருங்க. பஞ்சாப் அப்படியே பால் போட்டதே உள்ள வந்துருங்க ஃபீல்டிங்க்கு. பேட்டை கூட அங்கேயே எஸ்ட் 2 பேரும் ஃபீல்டிங் நின்றுங்க பேட்ஸ்மேன். மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் என்ற முறையில் அடிச்சிருக்காரு. கருப்பையா விரட்டிட்டு போறாருங்க. 1 2 3 2 ரன்னோட முடிச்சிருக்காங்க இந்த இன்னிங்ஸ. பஞ்சாபோட ஸ்கோர் 57 ரன் அடிச்சிருக்காங்க. 58 அடிச்சா வின். சிஎஸ்கே சீக்கிரமா வந்துருங்க. பஞ்சாப் அப்படியே ஃபீல்டிங் டக்கு டக்கு நின்றுங்க. பாலா பேட்ஸ்மேன் கடை வாங்கணும். ரொம்பலாம் இல்லைங்க, 10 ரன் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு சிஎஸ்கேக்கு. பேட்ஸ்மேன் 10 போங்க. ஒரு 48 பால்ல 58 ரன், 10 ரன் எக்ஸ்ட்ரா, 10 ரன் அசால்ட். டைம் இருக்கு, மேட்ச் ஃபுல்லா ஆகலாம், கவலையே கிடையாது. அவங்க எப்படின்னு ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். எப்படின்னு வாங்க ஆட முடியும். வாங்க 7:30 மணி வரைக்கும் 7:30 மணி வச்சு வாங்க. கிரவுண்ட் அந்த மாதிரி ஃபுல்லா சூரியன் 7 மணி வரைக்கும் இருக்கும் இந்த கிரவுண்ட்ல. அடுத்த ஆட்டக்காரர் யாருங்க? சிஎஸ்கேக்கு பேட்ஸ்மேன், ஓபனிங் பேட்ஸ்மேன் யார் போறா? ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிஷி, அப்புறம் டார்வின் போனாங்களா? இந்த மேட்ச் ஒரு சேஞ்ச் இருக்குமா? எப்படி ஆரம்பிக்கிறாரு கண்ணு பொண்ணு ஆரம்பிக்கிறாரு. ஓபனிங் பேட்ஸ்மேன் உள்ள ஃபீல்டிங் போயிட்டாங்க பஞ்சாப். ஓபனிங் பேட்ஸ்மேன் யார் சிஎஸ்கேக்கு? போய் அது 6 மாறி இருக்கு. எப்படி உட்காந்து ஐரோப்பால ஒரு 6ஓட வெல்கம் பண்ணியிருக்காரு அர்ஜுன. கொஞ்சம் மறைக்காதீங்க. நல்ல ஒரு ஆஃப் சைட்ல அதே தாங்க, ரோஹித் சர்மா தான் ஏறி வந்து அப்படியே ஆஃப் சைட்ல அதே ஷாட் திரும்பி உட்காந்துட்டாருங்க. ஒரு புல் ஷாட், ஒரு ஆஃப் சைட்ல ஏறி வந்து ஒரு ஷாட். அடுத்த ரோஹித் சர்மாங்க அவர். ஸ்ட்ரைக்ல டார்வின் மறுபடியும் ஒரு ரிவர்ஸ்க்கு ட்ரை பண்ணாரு. ஒரு டாட் பால் அர்ஜுன் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஒரு டாட் பால் வந்திருக்கு. மறுபடியும் ஒரு டாட் பால் அர்ஜுன் கிட்ட இருந்து. ஒரு 6 ஃபர்ஸ்ட் பால் போனாலும் அடுத்த பால் ஒரு டாட் போட்டு
உட்காந்தாலே வாசிங்க. எட்வின் நின்னாதான் சிக்ஸ் அடிக்கிறாங்க. எட்வின் உட்காந்து அழுகுறாரு. மறுபடியும் ஒரு ஷாட்டுக்கு போனாரு. ரன் அவுட்டா இல்ல, தொடர்ச்சியா ஒரு 3 டாட்டுங்க. அவரோட மூடு ஹிட்டிங் மூடு தான். நீ என்ன சொன்னாலும் நான் அடித்தே தீருவேன் அப்படின்னு விலாசின் இருக்காருங்க டார்வின். மறுபடியும் ஒரு ஷாட். 1 ரன்னா 2 ரன்னா ஓடிட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங். 2 பேர் சிறப்பான ரன்னிங். அதுக்குள்ள ஒரு 2 ரன் ஓட்டாங்க. அணியின் எண்ணிக்கை 18. ஐயா அந்த லைட் 40 ரன் போவாங்க. 36 பால்ல 40 ரன். 4 ரன் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அசால்ட் 36 பால்ல 40 ரன். பால் டு பால் 36 பால்ல 40 ரன். 4 ரன் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. சேஸ் நீங்க அந்த 9 வந்து எப்படி ஆடுவீங்க? 6 அடிப்பீங்களா? அதை 1 வந்து ஆடுவீங்களா? ஒண்ணு உருட்ட வேண்டியதான். அது தெரியாம அந்த உருட்டால் தான் உட்காந்து அழுகுறாங்க. அடுத்த பந்து வீச்சாளர் சரண் பாலாஜியா. மறுபடியும் அதே ஒரு போலர் சரண் பாலாஜி. ஏறி போய் அடிச்சாருங்க. 1 2 ஒரே 2 தான். நல்ல ஒரு ஃபீல்டிங்க. 1 ஸ்ட்ரைக்ல மறுபடியும் டார்வின் வந்திருக்காரு. நல்ல ஒரு பாலுங்க. 1 ரன் ஆடுறாங்க. டெலிவரி மாதிரி போட்டாலே ஆடுறாங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க விஷ்ணு கிட்ட இருந்து. 1 2 ஓடுறாங்க ஓடிட்டாங்க. ஓடி எடுக்கிறாங்க. 2 ரன் ஆடுறாங்க. நல்ல ஒரு ஷாட் விஷ்ணு கிட்ட இருந்து. டேனியோட பேட்டிங் தாங்க வெயிட்டிங். ஒரு 6 மணி மேல ஒரு ஆட்டத்தை பார்க்க அனல் பரவுங்க. சிறப்பான ஒரு பந்துங்க சரண் பாலாஜி கிட்ட இருந்து. ஒரு டாட் பால் முக்கியமான ஒரு டாட் பால போட்டிருக்காரு சரண் பாலாஜி. அச்சாருங்க மாடிக்கு லெக் சைடுல கையில பட்டு வெளியே வந்துச்சுங்க பாலு. 2 ரன்கள். ஒரு கேட்சையும் மிஸ் பண்ணிட்டாங்க. நல்லா ஆடிட்டு இருந்த விஷ்ணுவோட கேட்ச மிஸ் பண்ணிட்டாரு. யார்? பால் போர். நல்ல ஒரு ஃபீல்டர் தான். ஆனா கேட்ச டிராப் பண்ணிட்டாரு. நல்லா வந்தாருங்க பாலுக்கு. நல்லா கவர் பண்ணாரு. ஆனா பாலை தான் கவர் பண்ண முடியல. நான் சொல்றேன் இல்லைங்க. அந்த லைட் மிஷின் எடுத்துட்டு போங்க செக் பண்றதுக்கு. அந்த லைட் மிஷின் எடுத்துட்டு போங்க. உள்ள போவாதீங்க. உள்ள போவாதீங்க. கேப்டன் மட்டும் பேசுங்க. மிச்சம் வெளியே வாங்க. முத்தமு சாரிப்பா, அவர் அந்த ஊர் ஒரு காத்து கருப்பு கலை வாங்க. அம்பையர் ஸ்டிக் மேல அந்த மிஷினை வச்சு கொஞ்சம் செக் பண்ணுங்க. தெரியுதான்ட்டு பால் தெரியுதான். எல்லா மிஷினும் இருக்கு நம்ம கிட்ட. சரி, இந்த லாஸ்ட் பால் மட்டும் போட்டுருங்க. ஒரே ஒரு பால் தாங்க. 5 பால் ஆயிருக்கு. இந்த ஒரு பால் ஆடிட்டு வந்துருங்க. அம்பையருக்கு என்ன தெரியலையா? அசிங்கமா பேசாதீங்க. கிரவுண்ட்ல டிசிப்ளினா இருக்கணும் கொஞ்சம். அதான் மேட்ச் அங்கேயே ஸ்டாப் ஆகுது. டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கும் இதே நேரம் 6:31 ஸ்டாப் ஆகும். நாளைக்கும் 6:30க்கு
மேட்ச் ஸ்டார்ட் முடியும் நாளைக்கு 6 மணிக்கு மேட்ச் முடியும். 6:30க்கு பஞ்சாப் கேப்டன் சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் கேப்டன் கொஞ்சம் வாங்க. மீண்டும் சொல்ல மாட்டோம், சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் கேப்டன்